உருவாக்கப்பட்டது, ஒரு கோயில்களும் எப்போ உருவாக்கப்பட்டதுங்களா பொருள் அடக்கம் இதில் இருக்குங்க. கோயில் இது வந்து பிரதோஷம்னா என்ன? பிரதோஷ வழிபாடு, மாரியம்மன் காளியம்மன்னா யாரு, அவங்களுடைய வழிபாடு, கோயில்கள் என்னென்ன கோயில்கள் இருக்கு, எந்த வகையான கோயில்கள் இருக்குன்றது தஞ்சை கரூரார் எழுதுனது. அவர் காலத்துல தான் முக்கால சோழ பேரரசரோட காலத்துல பெரும்பான்மையான கோயில்கள் வந்து உருவாக்கப்பட்டாங்க. கோயில் ஒழுங்கு அப்படின்றத வந்து நீங்க தமிழ்ல ஒழுங்கு ஆகமத்தில் இருக்கிற கருத்துக்களை தொகுத்து கோயில் ஒழுங்குங்கிற முறையில் கொண்டு அவங்க சொல்லிட்டு காயத்ரி மந்திரம் மனிதரை கடவுளை சொல்லி மனிதர்கள் தான் பயிற்சி பெற்று கடவுளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பயிற்சி பெற்றவங்க இறந்த சமாதிகளே நம்மளுடைய முன்னோர்கள் சமாதிகளே ஒவ்வொரு கோயில்கள். அரச யோகி கரூர் எங்களுடைய குருதேவர் தஞ்சை கரூராரோட அந்த மரபு வழி வாரிசு. அவர் சமாதாயம் பேராசிரியராக இருந்தாரு, நடுவண் அரசின் ஆராய்ச்சியாளராக இருந்தாரு. 1936 வருகிறாரு, 98 சமாதானம். இவர் வழியில தான் மறுமலர்ச்சி அவங்க இருக்காங்க, நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க தமிழின குருவீடும் தமிழ் வேதம் அந்த மறுபடி செய்யற ஒரே ஒரு அமைப்பு நாங்கள். மற்றவங்க ஓதுவார்கள் 4000 திவ்ய பிரபலம் பெருமாள் வழியில் இருக்கிறவங்க அப்படிதான் இருக்காங்க. பெருமாள் சக்தி சிவன் கோயில்னா என்ன இருக்கோ அத்தனையும் ஒரே இடத்துல இருந்து தொகுத்து வழங்கியிருந்து தஞ்சை வந்து பூசாரி பேச்சு அடிப்படை பேச்சு எல்லா கோயிலும் நடத்தியது. வெவ்வேறு கிராமங்கள் ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன கோயில்கள்ல நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பெரிய கோயில்லையும் வயல் மாதிரி போட்டுருக்கோம். திருமணம் நடத்தி மானுட வாழ்க்கை அந்த மாதிரி எல்லாமே பயிற்சி மதுரை ஆதீனம். நீங்க இருக்கட்டும் உங்களுடைய பார்வை. வேள்வி சமஸ்கிருதத்துல நடக்குது, முற்றோதல் தமிழ்ல நடக்குது. அதுக்கு பேர் வேள்வியா தமிழ்ல நடக்கிறது. ஒரு இது தமிழ் இருக்கிறது. அச்சகர் பயிற்சி பாடநூலே வந்து ராஜா பட்டரும் அவங்களும் கொடுத்ததுதானே தவிர தமிழ் வேள்வியாளர்கள் கொடுத்த பாடநூலின் படி அச்சகர். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம், சத்யபாமா அறக்கட்டளை மற்றும் நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழர் முன்னணி 3 பேரும் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியில இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமயங்கள் அறநிலையத்துறை இணை ஆணையரை சந்திச்சிருக்கிறோம். எதற்காகனா வயலூர் அருள்மிகு முருகன் திருக்கோயில்ல குடமுழுக்கு நடத்தப்படவிருக்கிறது. அந்த குடமுழுக்கு 3 இயக்கங்களுமே வீரத்தமிழர் முன்னணி, சத்யபாமா அறக்கட்டளை, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் 3 பேருமே உயர்நீதிமன்றத்தில் வெவ்வேறு வழக்குகளில் தமிழ்ல தான் நடத்தப்பட வேண்டும்னு, எல்லா குடமுழுக்குகளும் நடத்தப்பட வேண்டும்னு ஆணை பெற்றிருக்கிறோம். அந்த ஆணையை இணையானவரிடம் எடுத்து சொல்லி தமிழ்ல நடத்துங்க, இல்லைன்னா தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுத்து நடத்தணும்னா வேள்விச்சாலையில் எத்தனை குண்டம் இருக்குதோ அதுல பாதி 108 குண்டங்கள் போட போறாங்க. 54 குண்டமாவது தமிழுக்கு இருக்கணும். தமிழ்ல அங்க குடமுழு அந்த குண்டங்கள்ல அமர்ந்து மந்திரங்களை சொல்லணும், ஆகுதி பொருட்களை போடணும். ஓரமா ஓதுவார வச்சுட்டு முற்றோதல் நடத்தினா அது பிறகு தமிழ்ல வேள்வி நடத்துறதும் கிடையாது. கருவறைக்குள்ள தமிழ் ஒலிக்க வேண்டும். இது எல்லாம் இருக்கும். அந்த இந்து